தொடர்ந்து நம்மிடையே பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சுவாமிநாதன். எங்களுக்குள் இருந்தது வெறும் கருத்து வேறுபாடுதான், கட்சிக்குள் எந்த பிளவும் இல்லை என சபாநாயகரை சந்தித்த பிறகு எஸ்பி வேலுமணி இதனை தெரிவித்திருக்கிறார். சி.வி. சண்முகம் இருந்த போதிலும் எந்த நிகழ்விலும் பங்கேற்கவில்லை. அது குறித்தும் எஸ்பி வேலுமணி என்ன தெரிவிச்சிருக்கிறாரு? சி.வி. சண்முகம் எங்களுடன் தான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒரு தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக அதிமுகவுக்குள் இருந்தது கருத்து வேறுபாடுதான் என்று சொல்கிறார் எஸ்பி வேலுமணி அவர்கள். கருத்து வேறுபாடு என்பது அது கருத்தியல் ரீதியாக வேறுபட்டு ஒரு கட்சிக்குள்ள, கட்சி அலுவலகத்துக்குள்ளோ அல்லது பொதுக்குழுவை கூடுகிற பொழுதோ ஏற்படுகிற ஒரு வாக்குவாதம் அல்லது அதுல ஏற்படக்கூடிய கருத்து முரண்கள், அதுல ஒரு தீர்வு எட்டப்பட்டு வரும். அதன் பேர்தான் கருத்து வேறுபாடு. இங்கு நடந்தது பிளவுதான். பிளவுக்கு பின்பு அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அப்படிதான் அதை புரிந்து கொள்கிறேன். என்ன கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்கிறார்கள். ஒரு 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களிக்கிறார்கள். கருத்து வேறுபாடு என்பது எதிராக ஆதரவாக வாக்களிப்பது அல்ல. அது வேறு, இது வேறு. அப்ப அந்த வகையில் பார்த்தால் தொடர்ச்சியா இவர்கள் தரப்பில் ஆதரவாக நின்ற 25 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 4 பேர் பதவியவே ராஜினாமா செய்து விட்டனர். ஏற்கனவே 5 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பக்கம் நகர்ந்து விட்டனர். இன்னும் தகுதி நீக்கம் தொடர்பான அந்த மனு நிலுவையில் இருந்தால் மேற்கொண்டு இவர்களும் ஒன்றில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வேண்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு புதிய முன்னெடுப்பை எடுக்க வேண்டும். அது வேண்டாம் என்று இடம் தராமல் கிட்டத்தட்ட அதற்கு பின்பு அவர்கள் ஒரு சமரச புள்ளியை எட்டியிருக்கிறார்கள். அதிமுகவினுடைய எதிர்காலத்திற்கு முதலில் இது நலன் பயக்கும். கிட்டத்தட்ட நீங்க ஒரு தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் எல்லா கட்சிகளும் ஒரு உதாரணத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும்னு 36 பேர் இந்த குழுவை போட்டு விட்டார்கள். அந்த 36 பேர் களத்திலே சென்று என்ன நடந்தது என்று கருத்து கேட்கிற நிகழ்வுகளை முன்னெடுத்துட்டாங்க. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்குன்னு கட்சியினருக்கு சொல்லிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அமைந்து விட்டது, அமைச்சரவை அமைத்து விட்டார்கள், விரிவாக்கம் செய்வது போன்ற பணிகளில் ஈடுபட்டாங்க. 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அந்த உள்ளுக்குள் ஏற்பட்ட வேலுமணி அவர்களுடைய குரலிலேயே சொல்வதாக இருந்தால் உள்ளுக்குள் நிகழ்ந்த கருத்து வேறுபாட்டால் தான் நேரம் முலம் தருக்கிய கதையாகத்தான் அப்படியே நின்றது. அந்த சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இணைப்பு என்பது உள்ளபடியே அதிமுகவின் எதிர்காலத்திற்கு நல்லது. பட் சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த நொடி வரையிலும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் இல்லை. பட் அவரும் கையெழுத்து போட்டுக்கதாக தான் சொல்லப்படுகிறது. அந்த சபாநாயகரிடம் கொடுத்த மனுக்களை வாபஸ் பெறுவதில் சி.வி. சண்முகம் அவர்களுடைய கையெழுத்தும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ கையெழுத்து போட்டிருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட இன்னும் முழுமையான சமரசம் அவர் ஆகல. இப்போதைக்கு இந்த தகுதி நீக்கம் தொடர்பான விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அப்ப அது தொடர்பாக கொடுக்கப்பட்ட மனுக்களை நீர்த்து போக செய்வது, வாபஸ் பெறுவது அப்படிங்கிற இடம் நோக்கி நடந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரை அவரிடம் இருந்த பதவிகள் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு. கட்சி ரீதியா நீங்க எஸ்பி வேலுமணி அவர்களிடம் இருந்த மாவட்ட செயலாளராக இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் 28 மாவட்ட செயலாளர்களை மாற்றினாங்க. அவ எந்த புள்ளியில் சமரசமானாங்கன்னு இருக்கு. அப்ப அதெல்லாம் கேட்டிருப்பார்கள், விரும்பும் கேட்டிருப்பாங்க. அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து விட்டார். சோ அதெல்லாம் தொடர்பாக ஒரு பேச்சு நடந்திருக்கும். அதுல ஏதோ ஒரு சமரச புள்ளியை எட்டிதான் இவர்கள் கிட்டத்தட்ட சமரசமாயிருக்காங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறேன். திரு சுவாமிநாதன், எஸ்பி வேலுமணி தரப்பினர், அதாவது அதிமுகவில் 2 பிரிவாக பிரிந்திருந்தனர். எஸ்பி வேலுமணி தரப்பு, எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்று. அமைச்சரவையில எஸ்பி வேலுமணி தரப்புக்கு பதவி வழங்கப்படாததே இந்த திடீர் மாற்றத்திற்கான காரணமாகவும் ஒரு சில கருத்துகள் வெளிவருகிறது. அதுதான் உண்மையா அல்லது வேற ஏதேனும் காரணமா இந்த திடீர் மாற்றத்திற்கு? இல்ல, அது அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பின்பும் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை. தமிழக அமைச்சரவையை பொறுத்தவரை 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் 15%. அப்படி என்றால் 35 உறுப்பினர்கள், 35 அமைச்சர்கள் முதல்வர் உட்பட அந்த இலக்கை எட்டிவிட்டார்கள். அன்றிலிருந்துதான் மாற்றம் தொடங்கியது. அப்ப அமைச்சரவையில் இடமில்லை என்பது உறுதியாகிவிட்டது. இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் தொடங்கி அனைவருமே தொடர்ச்சியாக அந்த அணியில் இருந்தவர்கள் இவர்களை ஆட்டத்தில் சேர்க்கக்கூடாது, இவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கக்கூடாது என்கிறார்கள். அப்ப அந்த புள்ளியில் எதுவுமே நடக்கல. அந்த சூழலுக்கு பின்புதான் நீங்க பாருங்க 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் போறாங்க. அவ கிட்டத்தட்ட எதிர்குரல் எழுப்பியாச்சு, அடுத்து நமக்கு நீண்ட நெடிய அரசியல் எதிர்காலம் வேணும் அப்படின்னு நினைத்தவர்கள் 4 பேர் ராஜினாமாவும் செய்துட்டாங்க. இது இவர்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அவர்கள் காலம் அவர்களை மீண்டும் அதிமுகவுக்குள் சங்கமித்திருக்கிறது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் ஒருவேளை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காட்டாலும் கூட அந்த 35 என்கிற எண்ணிக்கை அடையாம 31 அமைச்சர்கள் தான் போட்டு ஒரு 4 இடங்கள் இருந்தால் கூட இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிந்திருக்காது. அது ஃபுல்லானதுனாலதான் இவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட சமரச புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படின்னு தான் பாக்குறேன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன்.